Hello friends, I welcome you all to our channel Ada 247 Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க். இந்த டாப்பிக்கான பேசிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க, ஸோ அதை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம், என்ன டைப்பில் வந்து கொஷின்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாமே வந்து பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இந்த செஷன் அப்படிங்கிறது பேசிக்ஸ் மட்டும்தான், ரொம்ப டீட்டெயிலாக வரலாம் போல். ஸோ கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணதுக்கு இந்த பேசிக்ஸ் கற்றுக்கிறது வந்து ரொம்ப அவசியம். ஸோ அதனால் தொடர்ந்து லெசன் பண்ணுங்கள் எல்லாருமே. செஷனுக்குள்ளே போகலாம். செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ரிவிஷன் பேட்சஸ் தமிழ் அவைலபிளாக இருக்குது. ரீசனிங், மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கான ரிவிஷன் பேட்சஸ் வந்து இண்டிவிஜுவலாக அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களில் யார் வந்து செகண்ட் பேஸ் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அல்லது தேர்ட் பேஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ, ஸோ அந்த பீப்புளுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் பை பண்ணி இப்போ இருந்து வந்து எல்லாமே லேர்ன் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக. அண்ட் இந்த 3 சப்ஜெக்ட் எனக்கு சிங்கிள் பேக்காக வேணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், இந்த மெஷன் ஆர்ஆர்பி என்டிபிசி 2020 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 3 சப்ஜெக்ட்டுமே வந்துடும். அண்டு ஆர்ஆர்பி என்டிபிசி மெமரி பேஸ்டு பேப்பர்ஸ் ஏதாவது வேணும், நான் எல்லாமே இது வரைக்கும் நடந்த எக்ஸாமுடைய பேப்பர்ஸ் எல்லாம் எழுதி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த பேட்ச் நீங்கள் பை பண்ணிட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதாவது 28 டிசம்பர்லேருந்து நடந்த அந்த எக்ஸாமுடைய பேப்பர்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஓகேங்களா? அண்டு குரூப் 2க்கான பேட்சஸ் வந்து February 1 ஸ்டார்ட் ஆக போகுது. தமிழ்நாடு மெகா பேக் அப்படிங்கிறது எஸ்எஸ்சி, பேங்க்கு, ரயில்வே, டிஎன்பிசி இது எல்லாத்துடைய லைவ் கிளாஸஸும் இதுக்குள்ளேயே அடங்கிடும். நீங்கள் தனித்தனியாக பை பண்ண வேண்டியதில்லை ஒவ்வொரு பேக்கும். இந்த ஒரு பேக் பை பண்ணிட்டாலே மற்ற எல்லாமே வந்து கவர் ஆகிடும். பேங்கிங் கிளாஸஸும் அட்டன் பண்ணிக்கலாம், ரயில்வே கிளாஸஸும் அட்டன் பண்ணிக்கலாம், குரூப் டி, என்டிபிசி எல்லாமே அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சிங்கிள் பேக் வந்து சஃபிஷியன்ட் ஃபார் ஆல் த எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ இதுக்கான வேலிடிட்டி 12 months கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு Y207 இந்த கூப்பன் கோட் என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே Y207 இந்த கூப்பன் கோட் என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் எந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, செஷனுக்குள்ளே போயிடலாம், தொடர்ந்து லெசன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம், டைம் அண்ட் ஒர்க். ஸோ இந்த டாபிக் தெரிஞ்சால் இன்னொரு டாபிக் நம்மளால் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிட முடியும். என்ன அப்படின்னா பைப் அண்ட் சிஸ்டம். டைம் அண்ட் ஒர்க்கு சால்வ் பண்ண தெரிஞ்சாலே பைப் அண்ட் சிஸ்டம் எல்லாருக்கும் சால்வ் பண்ண தெரியும். புரியுதுங்களா? ஸோ எல்லாமே ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட்டு, சிமிலர் கான்செப்ட்டு. ஸோ அதனால் வந்து மேஜராக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ இப்போ மெயினாக இந்த டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க, ஸோ அதுக்கு வந்து என்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஸோ பேசிக்காக நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இங்கே எல்சிஎம் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு. இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டைமு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும் அப்படிங்கிற டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறீங்க. டைமுக்கு எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒர்க்கு கிடைக்கும். ஸோ டைமி எஃபிஷியன்சி மல்டிப்ளை பண்ணுங்கள். நீங்கள் டைமி எஃபிஷியன்சி மல்டிப்ளை பண்ணால் ஒர்க் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இதிலேருந்து முதல்ல ஃபார்முலாஸ் வந்து நான் கன்வே பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலா இது பேசிக்கான ஃபார்முலா, டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி தட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க். ஓகே, ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, டைமுங்கிறத அதிகமாக கேட்பாங்க. வாட் இஸ் த டைம் அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. அப்போது டைம் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒர்க்கை வந்து எஃபிஷியன்சியால் டிவைட் பண்ணுங்கள். எஃபிஷியன்சி அப்படின்னா திறன். அடுத்தது ஒருவேளை எஃபிஷியன்சி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, எஃபிஷியன்சி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒர்க்கை டைமால் டிவைட் பண்ணுங்கள். ஒர்க்கு டிவைட் பை டைம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கு ஏங்கிற ஒரு ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க, பிங்கிற ஒரு ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இப்போது ஏங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 10 days எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்க. பி அப்படிங்கிறவர் ஒரு 15 days எடுத்துக்கிறாரு. அதே ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பிக்கு வந்து 15 days தேவை, ஏக்கு வந்து 10 days தேவை. இது ரெண்டுத்துக்கு நீங்கள் எல்சிஎம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 30 அப்படிங்கிறது கிடைக்குமா? ஸோ 10க்கும் 15க்கும் எல்சிஎம் என்ன, 30. அப்போ இந்த 30ங்கிறத நீங்கள் என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா டோட்டல் ஒர்க்காக கன்சிடர் பண்ணணும். எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது டோட்டலாக 30 சாக்லேட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 30 சாக்லேட்ஸ் இருக்குது. இந்த 30 சாக்லேட்டை சாப்பிட்றதுக்கு ஏங்கிறவருக்கு வந்து 10 days தேவைப்படுது. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சாக்லேட் சாப்பிடுவார்,
30யை 10ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை சாக்லேட் வந்து அவர் சாப்பிடுவார்னு தெரியும். அப்போ 30/10 தட் இஸ் ஈக்குவல் டு 3 ஒர்க் பர் டே. அப்போ ஒரு நாளைக்கு வந்து 3 சாக்லேட் வந்து ஏங்கிறவர் சாப்பிடுவார். அப்போ தான் ஒரு நாளைக்கு 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 10 நாளில் 30 கம்ப்ளீட் பண்ண முடியும், டோட்டல் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ சிமிலர் என்ன பண்ணலாம், 30 வந்து 15ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ பி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை சாக்லேட் எடுத்துப்பார், அதாவது எத்தனை ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்னு தெரியும். ஸோ பர் டே 2 ஒர்க்கு, பி வந்து ஒரு நாளைக்கு 2 ஒர்க்கு, அப்போ 15 நாளில் 30 ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணுவார். ஏங்கிறவர் ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கு, அப்போது 10 நாளில் 30 ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணுவார். புரியுதுங்களா? ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியணும். இது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிறத தான் நம்ம எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். எஃபிஷியன்சி திறன், ஒரு நாளில் வந்து எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம திறன்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிறத என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டைம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே எல்சிஎம் எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ எல்சிஎம் அப்படிங்கிறது டைம் 1 டைம் 2 இது ரெண்டுத்துக்கான எல்சிஎம். 10 15க்கான எல்சிஎம் தான் 30. புரியுதுங்களா? ஸோ அப்போ டைமுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். அப்படி எடுத்து என்ன கிடைக்குது உங்களுக்கு, டோட்டல் ஒர்க்கு கிடைக்கும். டோட்டல் ஒர்க் என்னங்கிறது கிடைக்கும். இப்போ டைமையும் எஃபிஷியன்சி மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, டோட்டல் ஒர்க்கு. இப்போ 10ஐயும் 3யும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 13 வருதா? 15ம் 2ம் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, 30 வருதுங்களா? புரியுதுங்களா? அப்போ இந்த 30யை 10ஆல் டிவைட் பண்ண உங்களுக்கு என்ன வரும், 3ன்னு வருமா? இந்த 30யை 15ஆல் டிவைட் பண்ண என்ன வருது, 2 வருதுங்களா? ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா என்னன்ட்டு? அப்போ ஃபார்முலா என்ன, 10 × 3 தட் இஸ் ஈக்குவல் டு 30, 15 × 2 தட் இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ இது வந்து என்ன, டைமு. இங்கே இருக்கிறது எல்லாமே டைமு. டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க்கு. ஸோ இந்த பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு தெரியணும். இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுது அப்படின்னா இந்த எல்சிஎம் மெத்தடில் எந்த கொஷின், எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணி எந்த கொஷினாக இருந்தாலும் இந்த டாப்பிக்கில் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ மெயினாக வந்து இந்த எல்சிஎம் மெத்தட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது இன்னொரு ஃபார்முலா இருக்குது, என்ன அப்படின்னா செயின் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, செயின் ரூல். ஸோ இந்த பேசிக்ஸ் வந்து நான் சொல்லிவிட்டு அடுத்தது வந்து கொஷின்ஸும் 1-2 கொஷின் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ செயின் ரூல் வந்து M1 மென் கொடுத்துருவாங்க, நம்பர் ஆஃப் மென்ஸ் கொடுத்துருப்பாங்க, D1. ஸோ M1 D1. அடுத்தது என்ன அப்படின்னா அவர் H1 டிவைடட் பை W1. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கொஷின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு M2 D2 H2 பை W2. ஸோ இங்கே எஃபிஷியன்சி எடுத்துக்கலாம் நீங்கள், எஃபிஷியன்சி இங்கே எஃபிஷியன்சி 1, இங்கே எஃபிஷியன்சி 2. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக. இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு நிறைய கொஷின்ஸ் வந்து நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் மென், இப்போ 10 மென், ஒரு 10 மென் இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 15 நாளில் முடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வீதம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வீதம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி ஒர்க் பண்ணுறது மூலமாக எவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 50% ஆஃப் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 50% அப்படின்னா 1/2. ஸோ இப்போது எத்தனை மென்னு 8 டேஸில் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வீதம் 100% ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. 100%னா கம்ப்ளீட் ஒர்க்கு. அப்போது 100% மீன்ஸ் 1 அப்படின்னு போட்டுக்கலாம். 1ங்கிறது 100%. ஸோ இதை வந்து நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் கெட் தி நம்பர். ஸோ 8 கேன்சல் ஆயிரும், 10 கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 2 அந்த சைடில் போச்சுன்னா என்ன வரும், 30 அப்படின்னு வரும். தலைகீழ மாறிச்சு அப்படின்னா அப்போ M2 இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம். M1 உடைய வேல்யூ கிடைக்கும், D1 உடைய வேல்யூ கிடைக்கும், H1 W1, அதே மாதிரி எஃபிஷியன்சி E1. ஸோ இதெல்லாமே கொடுத்துருவாங்க. இதை வச்சு நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கொஷின்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பேசிக்காக கொஷின்ஸ் இந்த என்ன சொல்கிறது, எல்சிஎம் மெத்தட் பேஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது அது எல்லாமே சொல்கிறேன், தொடர்ந்து லெசன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், ஏங்கிறவர் ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை 10 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. கொஷின் நம்பர் 1. பிங்கிறவர் 15 டேஸில் அதே ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஏக்கு வந்து 10 டேஸ் தேவை ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, சேம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பிக்கு வந்து 15 டேஸ் தேவை. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏவும் பியும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணால் எத்தனை நாளில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, இதான் கொஸ்டின். ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்பர் ஆஃப் டேஸ் வந்து குறையணும், பிகாஸ் 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க.
தனித்தனியாக ஒர்க் பண்ணால் ஏக்கு 10 டேஸு, பிக்கு வந்து 15 டேஸ் தேவைப்படுது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஆப்வியஸாக பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்கணும். இந்த 10 15ஓட கம்மியாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ எத்தனை நாள் தேவை அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுங்க டேஸ்க்கு. இந்த டேஸ்க்கு எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் ஒர்க் என்னன்றது கிடைக்கும். அப்போது 10க்கும் 15க்கு எல்சிஎம் எடுத்து என்ன வருது, 30 அப்படின்னு வரும். இதை தான் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம், டோட்டல் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மொத்தமாக எத்தனை ஒர்க் இருக்குன்னா 30 ஒர்க்கு. 30 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஏக்கு எத்தனை நாள் தேவை, 10 நாள் தேவை. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் முடிச்சிருக்காரு, 30 10 நாள் டிவைட் பண்ணி பாருங்கள், 3ன்னு கிடைக்கும். 30/10 தட் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ எஃபிஷியன்சி என்ன அப்படின்னா, ஏவுடைய திறன் ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கு தான் அவரால் பார்க்க முடியும், அதுதான் அவருடைய திறன். இப்போ 30 வந்து 15 நாள் டிவைட் பண்ணுங்கள், என்ன வருது, 2 ஒர்க் பர் டே. அப்போ பி என்பவர் ஒரு நாளைக்கு 2 ஒர்க்கு தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறான்னு வைங்களேன், இந்த 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, 5 ஒர்க். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, 5 ஒர்க். அப்போ ஒரு நாளைக்கு 5 ஒர்க்கு பார்க்குறாங்க 2 பேரும் சேர்ந்தா, ஒரு நாளைக்கு 5 ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது. மொத்தம் எத்தனை ஒர்க் இருக்குது, அசைன் பண்ணப்பட்ட ஒர்க் எவ்வளோ, 30. அப்போ ஒரு நாளைக்கு 5 ஒர்க்கு. அப்போ எத்தனை நாளில் இந்த 30 ஒர்க்கு ஃபினிஷ் ஆகும், இந்த 30 ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிறதுக்கு எத்தனை நாள் தேவைப்படும், இதான் கொஸ்டின். ஸோ இந்த 5 எதால் மல்டிப்ளை பண்ணுறீங்க, 6ஆ. அப்போ இந்த 1 எதால் மல்டிப்ளை பண்ணோம், 6. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, கொஸ்டின் மார்க் இருக்கக்கூடிய இடத்துல என்ன வரும், 6 டேஸ் அப்படின்னு வரும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன, 6 டேஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம். அல்லது இந்த 30 டேரெக்டாக 5ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. டோட்டல் ஒர்க்கு 30 ஒர்க்கு, அதை வந்து டோட்டல் எஃபிஷியன்சியால் டிவைட் பண்ணுங்கள். 5 டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, 6 அப்படின்னு வரும். 6 டேஸ். இப்படி நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ஒரு ஒர்க்கு, அதாவது ஒரு நாளைக்கு பர் டே, ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது, பர் டே 5 ஒர்க். இன் ஹவு மெனி டேஸ் ஓவரால் 30 ஒர்க்கு ஃபினிஷ் ஆகும், இதான் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம், அல்லது இப்படியும் சால்வ் பண்ணலாம். இந்த 2 மெத்தட் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ரெண்டாவது கொஸ்டின் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன பார்த்தோம் அப்படின்னா 2 மெம்பர்ஸ் பார்த்தோம். இப்போ 3 மெம்பர்ஸ் எடுத்துக்கலாம், ஏ பி சி. ஸோ இந்த மாதிரி 3 மெம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஏ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒர்க் எத்தனை நாள் முடிக்கிறார் அப்படின்னா 10 டேஸில் ஃபினிஷ் பண்ணுறாரு. பி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒர்க் எத்தனை நாள் முடிக்கிறாங்க, 12 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. அப்போ சி வந்து எத்தனை நாள் அதே ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படின்னா 15 டேஸில் முடிக்கிறாங்க. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த 3 பேர் ஒன்றா சேர்ந்தால் எத்தனை நாளில் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க, இந்த 3 பேர் ஒன்றா சேர்ந்தால் எத்தனை நாளில் அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க, இதான் கொஸ்டின். ஸோ இது 3த்துக்கு எல்சிஎம் எடுங்க, 10 12 15. எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்து என்ன வரும் உங்களுக்கு, 60 அப்படின்னு வரும். அப்போ டோட்டல் ஒர்க் என்ன அப்படின்னா 60. 60 10 நாள் டிவைட் பண்ண உங்களுக்கு என்ன வருது, 6. அப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு 6 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார். 60/12 அப்போ என்ன வரும், 5. பி வந்து ஒரு நாளைக்கு 5 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவார். 60/15 என்ன வருது, சி வந்து ஒரு நாளைக்கு 4 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ண உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், இந்த 3 பேர் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ 15 ஒர்க்கா, 15 ஒர்க் பர் டே. இது வந்து 3 பேருக்கான திறன். 3 பேர் ஒன்றா சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 15 ஒர்க்கு முடியுது. அப்போ மொத்தம் இருக்க வேண்டிய ஒர்க் எவ்வளோ, 60 ஒர்க்கு. ஒரு நாளைக்கு 15 ஒர்க் அப்படின்னா 60 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் தேவை, 4 நாளில் முடிச்சிருவாங்களா. அப்போ 60 வந்து டோட்டல் ஒர்க்கை இந்த எஃபிஷியன்சியால் டிவைட் பண்ணுங்கள், 15 ஒர்க் பர் டே. ஸோ டிவைட் பண்ண உங்களுக்கு எத்தனை நாள் வருது பாருங்கள், 4 டேஸ் வருதுங்களா. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டுகெதர் 3 பேர் ஒன்றா சேர்ந்தால் எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா 4 டேஸில் வந்து இந்த டோட்டல் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு 2 பர்சன்ஸ் பார்த்தோம், 2 பேர். ரெண்டாவது கொஸ்டினில் வந்து 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, ஏவும் பியும் ஒன்றா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 4 டேஸில் முடிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை எத்தனை நாள் முடிக்கிறாங்க, 4 டேஸில். இப்போ ஏ மட்டும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிறாரு அப்படின்னா 10 டேஸ் எடுத்துக்கிறாரு. 10 டேஸ் எடுத்துக்கிறாரு. அப்போ பி மட்டும் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்க, இதான் கொஸ்டின். பி அலோன் டு கம்ப்ளீட் த சேம் ஒர்க் எத்தனை நாள் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுங்க. ஸோ 4க்கு 10க்கு எல்சிஎம் எடுத்து என்ன வருது பாருங்கள், 20 அப்படின்னு வருமா. அப்போ 20 ஒர்க் அப்படிங்கிறது டோட்டல் ஒர்க்கு. ஸோ இந்த 20 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 2 பேரும் எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க,
4 டேஸ் எடுத்துக்கிறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 20 4 டிவைட் பண்ணுங்கள் 5. அப்போ ஏவும் பியும் ஒன்றா சேர்ந்தால் ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது? 5 ஒர்க். அப்போ 28 10 டிவைட் பண்ணால் ஏ மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவார்? 2 ஒர்க். அப்போ ஏங்கிறவர் 2, ஏவும் பியும் ஒன்றா சேர்ந்தால் 5, ஏவும் பியும் ஒன்றா சேர்ந்தால் 5. அப்போ பிங்கிறது என்ன? பிங்கிறது என்ன? அப்போ இங்கே 3 வரணுமா? 2 + 3 = 5. அப்போ பி இந்த 5லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? a + b that is equal to 5. a is equal to 2. அப்போ a + b 5 இருக்கா, a வந்து 2 இருக்கா, இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 5லேருந்து 2 போச்சு அப்படின்னா 3 வருமா? அப்போ ஏவும் அடிபட்டு போச்சுன்னு அர்த்தமா? அப்போ b மட்டும்தான் இருக்குது. b வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க? 3 ஒர்க். 3 ஒர்க் பர் டே. அப்போ b உடைய எஃபிஷியன்சி 3. அப்போது இந்த டோட்டல் ஒர்க்கும் b மட்டுமே கம்ப்ளீட் பண்ணால் எத்தனை நாள் தேவைப்படும்? அப்போ 20 ஒர்க்கு டிவைட் பை 3, b அலோன். b உடைய திறன் வந்து 3. ஒரு நாளைக்கு b வந்து 3 ஒர்க்கு தான் முடிப்பாங்க. 2 பேரும் சேர்ந்தால் 5 ஒர்க்கு முடிப்பாங்க. ஏவும் பியும் 2 பேரும் சேர்ந்தால் 5 ஒர்க்கு. ஏ மட்டும் எத்தனை ஒர்க்கு முடிப்பாங்க ஒரு நாளைக்குன்னா? 2 ஒர்க்கு. அப்போ இந்த இடத்துல ஏங்கிற இடத்துல 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா b வந்து 3ன்னு வந்துடும். 2 + 3 = 5. புரியுதுங்களா? அப்போ b உடைய திறன் என்ன? 3 ஒர்க்கு. அப்போ டோட்டலாக 20 ஒர்க் இருக்குது. அந்த 20 ஒர்க்கை ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கு அப்படிங்கிற வகையில் b வந்து செய்கிறார் அப்படின்னா எத்தனை நாள் அவருக்கு தேவைப்படும் டைமு? 6 2/3 days. ஸோ அடுத்தது பார்க்கலாம். 4th one. ஸோ இப்போது பி அலோன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோமா? அடுத்தது இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஏ பி சி இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 6 டேஸில் முடிக்கிறாங்க. ஏங்கிறவர் மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை எத்தனை நாள் முடிக்கிறாங்க அப்படின்னா 10 டேஸில் முடிக்கிறாங்க. பிங்கிறவர் மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 12 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போது சி அலோன், சி மட்டும் தனியாக இந்த ஒர்க்கை எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இது 3த்துக்கு எல்சிஎம் எடுங்க. இது 3த்துக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வருது பாருங்கள்? 6 10 12. எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் 16 வருமா? 60. அப்போ 60 6ஆல் டிவைட் பண்ண என்ன வருது? 10. அப்போ இந்த 3 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணால் ஒரு நாளைக்கு 10 ஒர்க்கு ஃபினிஷ் ஆகுது. 60 10ஆல் டிவைட் பண்ண என்ன வருது? 6. ஏ வந்து ஒரு நாளைக்கு 6 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 60 12ஆல் டிவைட் பண்ணுறீங்க, அப்போ என்ன வருது? 5 ஒர்க் பர் டே. ஸோ நல்லா கவனிங்க. ஸோ என்ன அப்படின்னா ஏ வந்து ஒரு நாளைக்கு 6 ஒர்க்கு, பி வந்து 5 ஒர்க்கு. அப்போ சி வந்து எத்தனை ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 6 5 11 ஆச்சா? ஆனால் பட் 10 வருது நமக்கு. ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம், அப்படியே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பெட்டர் இந்த இடத்துல வேல்யூ நான் மாற்றிக்கலாருங்க. வேல்யூ மாற்றிக்கிட்டு நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதே எடுத்துக்கோங்க. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அதே எடுத்து சால்வ் பண்ணுங்கள். என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஏ + பி. ஸோ இதை மட்டும் ஆட் பண்ண என்ன வருது? ஏவும் பி ஆட் பண்ண 11. ஸோ இது வந்து என்ன வருது? 6, இது ஒரு 5, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 11. அப்போ சி வந்து என்னவாக இருக்கணும்? சி வந்து ஒரு நாளைக்கு 1 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்களா? ஸோ அப்போ இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 6 + 5 11, 11 - 1 that is equal to 10. ஸோ ப்ரீவியஸாக இதன் நம்ம எடுத்தோம். ஓகே, ஸோ இங்கே வேல்யூ நம்ம மாற்றிருக்கோம். 1 செகண்ட், வேல்யூ நம்ம மாற்றிக்கலாம். வேல்யூ மாற்றிக்கிட்டால் நமக்கு கரெக்டாக வரும். நெகட்டிவில் வராத மாதிரி பார்த்துக்கணும். ஒன் செகண்ட், சேம் கொஸ்டின். இந்த இடத்துல 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். 4 days. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன வருது பாருங்கள். ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே என்ன வருது அப்படின்னா 15 அப்படின்னு வரும். 15 ஒர்க் பர் டே. ஏபிசி இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒர்க் எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 4 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போ இங்கே 15 ஒர்க் பர் டே அப்படின்னு வரும்.
இங்கே என்ன வருது அப்படின்னா 6 ஒர்க் பர் டே. இங்கே என்ன வருது நமக்கு 5 ஒர்க் பர் டே. ஸோ அப்போது ஏபி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது 11 அப்படின்னு வருதுங்களா. ஏ வந்து 6, பி வந்து 5, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 11. அப்போ 6 + 5 + C = 15 அப்படின்னு வரும். அப்போ C உடைய வேல்யூ என்னவாக இருக்கணும் 4ன்னு இருக்கணும். ஸோ 4ன்னு இருந்தால் தான் ஓவராலாக 15 அப்படிங்கிறது பேலன்ஸ் ஆகும். அப்போது இந்த 15லேருந்து 11 கட் பண்ண என்ன வருது 4ன்னு வருது. அப்போ C உடைய எஃபிஷியன்சி என்ன, C உடைய எஃபிஷியன்சி 4 ஒர்க் பர் டே. அப்போ இந்த 60யை நீங்கள் என்ன பண்ணுறீங்க 4 ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 60யை நீங்கள் 4 ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள் என்ன வருது அப்படின்ட்டு. ஸோ 4 ஆல் டிவைட் பண்ண உங்களுக்கு என்ன வருது பாருங்கள் 15 டேஸ் வருதுங்களா. அப்போ C மட்டும் இந்த ஒர்க்கை எடுத்து கம்ப்ளீட் பண்ண எத்தனை நாள் முடிப்பாங்க 15 டேஸ். C alone can complete the same work in 15 days. ஆரம்பத்தில் நான் இந்த இடத்துல வந்து சம்மத நம்பர் எடுத்துக்கிட்டேன், இங்கே 4ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஆன்சர் வந்து கிளியராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பார்க்கலாம். 5th one. கொஷின் நம்பர் 5. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா A and B, ஏவும் பியும் ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை 10 days and 12 days அப்படிங்கிற வகையில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 2 days வந்து ஃபஸ்ட்டு 2 days வந்து 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஏவும் பியும் 2 days வந்து ஒர்க் பண்ணுறாங்க. 2 days ஒர்க் பண்ணிட்டு ஏ வந்து வேலையை விட்டு வெளில போயிடுறாரு. பி மட்டும்தான் அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அப்படி கண்டினியூ பண்ணும்போது எத்தனை நாளில் அந்த ஒட்டுமொத்த ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகும்? இன் how many days work will be completed. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்து நமக்கு என்ன வருது பாருங்கள் 60 அப்படின்னு வருமா. 10க்கு 12க்கு எல்சிஎம் 60. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வருது 6 ஒர்க் பர் டே. 60/12 என்ன வருது 5 ஒர்க் பர் டே. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்க 2 days. அப்போ ஒரு நாளைக்கு வந்து எத்தனை ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகும் 2 பேரும் சேர்ந்தா, ஏவும் பியும் ஒன்றா சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 11 ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகுது. ஒரு நாளைக்கு 11 ஒர்க் அப்படின்னா 2 நாளைக்கு 22 ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுமா. 2 நாளைக்கு 22 ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ 60ல் இந்த 22 போயிடுது. 60ல் 22 போச்சுன்னா மீதி எவ்வளோ ஒர்க் இருக்குது நம்மக்கிட்ட 38 ஒர்க்ஸ் இருக்கா. 38 ஒர்க்ஸ். இந்த 38 ஒர்க்கை யார் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணோம்? இப்போது பி மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணோம். அப்போ பி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க்கு தான் கம்ப்ளீட் பண்ணுவார்? 5 ஒர்க்கு தான் முடியும் அவரால். பி உடைய திறன் என்ன? இப்போ இந்த ஏ வந்து வெளில போயிட்டார். பி வந்து ஒரு நாளைக்கு 5 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ 38 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவருக்கு எவ்வளோ நாள் தேவை? ஸோ 7 3/5 டேஸ். 7 3/5 டேஸ். அப்போ ஒட்டுமொத்த ஒர்க்கும் எத்தனை நாளில் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு 2 டேஸ், இந்த இடத்துல 7 3/5 டேஸ். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வருது 2 + 7 3/5 டேஸ். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9 3/5 டேஸ். ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் ஆகும்னா 9 3/5 டேஸில் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 9 3/5 டேஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் 2 days வந்து ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கிறாங்க. பி மட்டும் எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிறாரு 7 3/5 டேஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது கொஷின் நம்பர் 6. ஸோ ப்ரீவியஸ் சம் இதை எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது வந்து ரெக்கார்டட் செஷன் தான்ப்பா. ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் தான் கொடுக்க முடியும். கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் வந்து நாங்கள் லைவ் கிளாஸ்க்கு வந்துடுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனால் லைவாக இப்போ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு எதாவது டவுட் வந்து என்னால் கிளாரிஃபை பண்ண முடியாது. கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. ஸோ அடுத்தது கொஷின் நம்பர் 6. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா எல்லாமே 2 மெம்பர்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏபி 2 பேரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை 10 டேஸில் முடிக்கிறாங்க. பியும் சியும் சேர்ந்து சேம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 12 டேஸ் டைம் எடுத்துக்கிறாங்க.
சியும் ஏவும் சேர்ந்து சேம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க? 15 டேஸ் எடுத்துக்கிறாங்க. அப்போ இது மூணுத்துக்கு எல்சிஎம் எடுங்க. இப்போ ஏபிசி மட்டும் எத்தனை நாள் எடுத்துப்பாங்க? இதான் கொஸ்டின். ஏபிசி டுகெதர் in how many days the whole work will be completed? 10, 12, 15. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், 60 வருமா? 60 ஒர்க். அப்போ 60 10 ஆல் டிவைட் பண்ண உங்களுக்கு என்ன வருது? 6 ஒர்க் பர் டே. 60 12 ஆல் டிவைட் பண்ண என்ன வருது? 5 ஒர்க் பர் டே. 60 15 ஆல் டிவைட் பண்ண என்ன வருது? 4 ஒர்க் பர் டே. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண உங்களுக்கு என்ன வரும் பாருங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? 10 15 வருதுங்களா? 15 ஒர்க் பர் டே. ஏ பி சி. ஸோ இங்கே வந்து 2 டைம்ஸ் ஏ வருது, அதனால் 2A. 2 டைம்ஸ் பி இருக்குது, அதனால் 2B. 2 டைம்ஸ் சி இருக்குது, 2C. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 2A + 2B + 2C அப்படின்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 15 ஒர்க் பர் டே. ஸோ இது எல்லாத்தையும் 2 காமனாக இருக்குது, வெளில எடுத்துகிட்டு என்ன வரும் பாருங்கள், A + B + C இஸ் ஈக்குவல் டு 15 ஒர்க் பர் டே அப்படின்னு வரும். ஸோ இந்த 2 அந்த சைடில் போனால் டிவைட் ஆகிடும். அப்போ A + B + C ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா 15/2 ஒர்க் பர் டே, அதாவது 7.5 ஒர்க். ஸோ இந்த 3 பேருக்கான எஃபிஷியன்சி இது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஸோ இந்த 3 பேரும் இந்த டோட்டலாக இருக்கக்கூடிய 60 ஒர்க்கை எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? அதான் கொஸ்டின். அப்போ டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த 3 பேருக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும்னா 15/2 அந்த /2 மேலே போயிடும், 2 வந்து நியூமரேட்டர் போயிடும். ஸோ கேன்சல் பண்ண உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், 4 டைம்ஸ் வரும். 4 × 2 8 டேஸ். அப்போ 8 டேஸில் டோட்டல் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 8 டேஸில் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இது கிளியராக புரிஞ்சுதுங்களா? அப்டேட் பண்ணுங்கள். ஸோ இங்கே 2 டைம்ஸ் ஏ இருக்குது, ஆட் பண்ணும்போது 2A அப்படின்னு வரும். இங்கே 2 டைம்ஸ் பி இருக்குது, ஆட் பண்ணும்போது 2B அப்படின்னு வரும். 2 டைம்ஸ் சி இருக்குது, ஆட் பண்ணும்போது 2C அப்படின்னு வரும். எல்லாத்துலேயும் 2 காமனாக இருக்குது, வெளில எடுத்துட்டா 2 of A + B + C = 15 ஒர்க் பர் டே. இந்த 2 அந்த சைடில் போனால் டிவிஷன் ஆகிடும், 15/2 ஒர்க் பர் டே. அப்போது இந்த 3 பேருக்கான திறன் வந்து இப்போ 7.5. இந்த 60 வந்து 7.5 ஆல் டிவைட் பண்ணுங்கள், you will get 8 days. ஸோ அப்போ இந்த 6th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? 8 days. அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 7th one. ஸோ பேசிக் சம்ஸு டோட்டலாக வந்து எல்லாத்தையும் நான் கவர் பண்ணல இன்றைக்கி, பேசிக்கான சம்ஸ் மட்டும் நான் கவர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இப்போது. ஸோ நெக்ஸ்ட்டு செயின் ரூலை பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து பார்க்கலாம். செயின் ரூல் பேஸ் பண்ணி ஸோ என்ன அப்படின்னு பாருங்கள். 1 செகண்ட்ப்பா. சம்ஸ் ஓகே, லிசன் பண்ணுங்கள். 10 men can complete the work in 5 days. Then 5 men can complete the work in how many days? அந்த மாதிரி கேட்டாங்க. complete the work in how many days? question mark. ஸோ இந்த கொஸ்டின் மார்க் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா M1 D1 is equal to M2 D2. ஸோ M1 அப்படிங்கிறது 10, D1 அப்படிங்கிறது 5 is equal to 5 × D2. ஸோ 5 get cancel. அப்போ D2 is equal to what? 10 days. ஸோ இது வந்து செயின் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். M1 D1 ஃபார்முலா. ஸோ 10 men வந்து 5 டேஸில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ 5 men எத்தனை நாள் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 10 menக்கு 5 டேஸ் தேவை. அப்போ 5 menக்கு வைஸ் வர்சா, இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இங்கே 2 குறைஞ்சிருக்கு, அப்போ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன வருது? 10 days அப்படின்னு வந்துடும். ஸோ 10 menக்கு 5 days, அப்போ 5 menக்கு 10 days உல்டாவா.
புரியுதுங்களா? இந்த ப்ரொபோர்ஷன் வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனாக இருக்கணும். ஸோ ஆன்சர் வந்து 10 days. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8. 10 men எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா 20 days. பர் டே எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 5 hours per day. Complete 50% of work. 50% of work. So அடுத்தது how many men can complete the work in 10 days per day? Four hours per day, 100% of work. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கலாம். சேம் ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம். M1 D1 H1 divided by W1 is equal to M2 D2 H2 by W2. இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ 10 men சொல்லியிருக்காங்க. இது வந்து M1 அப்படின்னு எடுத்துக்கணும். இது வந்து D1, இது வந்து H1, 50% of work இது வந்து W1. ஸோ இது வந்து M2 கண்டுபிடிக்க வேண்டியது. இது D2, இது H2, இது வந்து W2. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள். M1 அப்படிங்கிறது என்ன 10, D1 20, H1 5, W1 1/2 is equal to M2 என்னன்னு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும். M2னே வச்சுக்கோங்க. இது வந்து 10, இங்கே 4, இங்கே என்ன வருது 100% of work. 100% of workனா 1ன்னு வச்சுக்கோங்க. 1ங்கிறது 100% of work. 50% அப்படின்னா 1/2. ஸோ இது கேன்சல் பண்ணால் 10 10 கேன்சல் ஆகிடும். 4ம் இந்த 20 கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் வரும். ஸோ இந்த 2 வந்து மேலே போயிடும். மேலே போய்ட்டு என்ன வருது M2. இந்த 2 மேலே போனால் மல்டிபிள் ஆகிடும். அப்போது 50 அப்படின்னு வரும். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 50 men. ஸோ இந்த செயின் ரூல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு புரிஞ்சுதுங்களா? அப்டேட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு 9th கொஷின் பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னா அண்டு கேஸ் ஆர் கேஸை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். அண்டு கேஸ் ஆர் கேஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்குறாங்க எக்ஸாம்ஸில். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து லிசன் பண்ணுங்கள். ஓகே, 1 second. ஓகே, ஆர் கேஸ் முதல்ல எடுத்துக்கலாம். Two men or 3 women or 4 boys can complete the work in 52 days. Can complete the work in 52 days. Then one man, one woman, one boy
1 boy can do the work in how many days? One man, one boy, one woman together can complete the work in how many days? இதான் கொஸ்டின். ஸோ இது வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 men அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு சமம்? 3 womenக்கு சமம். அப்போ 2 men வந்து 3 womenக்கு சமம் அப்படின்னா நம்ம இதை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா இந்த 2 அந்த சைடில் கொண்டு போயிடுங்க. 2 men that is equal to 3 women. R அப்படின்னா ஈக்குவல் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். 3 women. அப்போது இந்த 2 அந்த சைடில் போய்ட்டு என்னவாகும்? 1 man அப்படிங்கிறது 3/2 womenக்கு சமம். 3/2 womenக்கு வந்து சமம். அடுத்தது இங்கே 4 boys இருக்கு இல்லையா? அடுத்தது 4 boys. 4 boys அப்படிங்கிறது எத்தனை womenக்கு சமம்? 3 womenக்கு சமமா? அப்போ 1 boy இந்த 4 அந்த சைடில் கொண்டு போய்ட்டு என்னவாகும்? 3/4 womenக்கு சமம். 3/4 womenக்கு சமம். இப்போ எல்லாருமே நான் என்ன மாற்றிட்டேன் அப்படின்னா womenக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்போ இங்கே 1 man வருது இல்லையா? அந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா 3/2 women அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே 1 boyன்னு வருது இல்லையா? அந்த இடத்துல 3/4 women அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல 1 woman இருக்கா? அந்த 1 woman அப்படியே நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பாருங்கள். எல்லாமே womenக்கு நான் மாற்றிட்டேன். எல்லாமே womenக்கு மாற்றினா உங்களுக்கு என்ன வரும்? இங்கே ஒரு 1.5, இங்கே ஒரு 0.75, 2.25, 3.25ன்னு வருது. ஸோ அப்போ என்ன வரும்னா 3.25 women. how many days அப்படிங்கிறது கொஸ்டின். how many days அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகேங்களா? ஆனால் இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 3 women வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க? 52 days எடுத்துக்கிறாங்க. 3 women அப்படிங்கிறது 52 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 women வந்து 52 days எடுத்துக்கிட்டால் 3.25 women எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்க? இதான் கொஸ்டின். ஸோ அப்போ என்ன வரும்? M1 D1 ஃபார்முலா மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள். இந்த இடத்துல M1 D1 வச்சுக்கோங்க. இது வந்து M2, இது D2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். இந்த 3.25 வந்து நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாற்றிடுங்க. ஸோ அப்போ என்ன வருது? 3 1/4 எழுதுவோமா? 12 13/4 அப்படின்னு எழுதுவோம். இதை ஃப்ராக்ஷனாக மாற்றினா ஸோ அப்போ என்ன வரும்னா 3 × 52 is equal to 13/4 into D. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதை சிம்பிளி பண்ணால் உங்களுக்கு என்ன எவ்வளோ நாள் வருது அப்படின்னு பாருங்கள். 4 டைம்ஸ் வருமா? 52 எதுவும் கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ். இந்த 4 இந்த பக்கம் வந்தால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போது D is equal to 4 × 4 × 3. அப்போ என்ன வரும்? 12 × 4 48 வருதுங்களா? 12 × 4 அப்போ 48 days. இந்த 3.25 women அப்படிங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா 1 man + 1 woman + 1 boy இதுக்கு வந்து சமம். அப்போது இந்த 3.25 women எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்க? 48 days அப்படின்னு ரிசல்ட் கிடச்சிருக்கு. அப்போ 1 man 1 woman 1 boy அப்படிங்கிறவங்க எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்க? 48 days எடுத்துப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 48 days. ஸோ இது கிளியராக புரிஞ்சுது அப்படின்னு பாருங்கள். ஸோ கிளியராக புரிஞ்சுது இல்லையா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், கவனிங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து ஒரு ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் முடிக்கிறோம் அப்படின்னா 50 டேஸில் முடிக்கிறாங்க. 50 டேஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ 3 more men வந்து சேர்ந்துறாங்க. இப்போ இந்த இடத்துல எக்ஸ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து 50 டேஸில் ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை முடிக்கிறாங்க. அப்போ இன்னொரு 3 men வந்து சேர்ந்துட்டா ஒரு 5 days குறைஞ்சிருது. ஒரு 5 days வந்து குறைஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எத்தனை நாள் பிடிக்குது? 45 days வந்து ஒர்க் வந்து எடுத்துக்குது. அப்போ இந்த எக்ஸோடைய வேல்யூ என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? ஹவு மெனி பர்சன்ஸ் அப்படிங்கிறது கொஸ்டின். ஒரு எக்ஸ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து 50 டேஸில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதில் ஒரு 3 பேர் எக்ஸ்ட்ராவாக சேரும்போது ஒர்க்கு வந்து ஒரு 5 days வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. 5 days வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்போ அந்த எக்ஸோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்? இது வந்து M1 எடுத்துக்கோங்க,
இது வந்து D1 அப்படின்னு எடுத்துக்கோங்க, இது வந்து M2, இந்த 45ங்கிறது D2. ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்கள். x into 50 that is equal to x plus 3 into 45. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 5ஆல் 10 times 5, இது 9 times 5. ஸோ 9ஆல் இதை உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன வருது, 9x 27. இங்கே 10x அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 9x இந்த பக்கம் கொண்டு வந்து என்ன வருது பாருங்கள், x is equal to 27. அப்போ எத்தனை பர்சன்ஸ் அப்படின்னா 27 persons. 27 persons can complete the work in 50 days. ஸோ கிளியராக புரிஞ்சுது அப்படின்னு பாருங்கள். ஸோ அடுத்தது பார்க்கலாம், கவனிங்க. ஸோ 10th சம் பார்த்துட்டோம். 11th சம். ஸோ இப்போ வந்து அண்டு டைப்பில் நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். 10 men and 12 women can complete the work in 8 days. Then 5 men and 24 women can complete the same work in how many days? ஸோ 1 second கொஷின் வேறு எடுத்துக்கலாம் இருங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. கரெக்டான கொஷின் கிடைக்கல, ஸோ அதான் தேடிட்டுருக்கேன். ஓகே, கொஷின் கிடைச்சாச்சு, நோட் பண்ணிக்கலாம். 6 men plus 8 women can complete the work in 10 days. 26 men plus 48 women can complete the work in 2 days. Then 7 men plus 3 women can complete the same work in how many days? This is the question. So 11th question. இது வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, முதல்ல இதை வந்து M1 அப்படின்னு எடுத்துக்கோங்க, இது வந்து D1 அப்படின்னு வச்சுக்கோங்க, இது வந்து M2, இது வந்து D2 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்? 6 men plus 8 women, இது வந்து M1 into D1 என்ன 10 days is equal to 26 men plus 48 women into D2 என்ன 2 days. கேன்சல் பண்ண உங்களுக்கு என்ன வரும்? இங்கே 5 அப்படின்னு வரும். ஸோ இது 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30 men plus 40 women, that is equal to 26 men plus 48 women. ஸோ மென்னெல்லாம் ஒரு சைடும் womenெல்லாம் இன்னொரு சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ அப்போ என்ன வரும்னா, இந்த பக்கம் 4 men வரும், அந்த சைடில் 8 women அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1 men அப்படிங்கிறவங்க 2 womenக்கு சமம், 1 men அப்படிங்கிறவங்க 2 womenக்கு சமம். இந்த விஷயம் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்தை கொண்டு வந்து இப்போ எங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம்? கொஸ்டினில் சப்ஸ்டிட் பண்ணுறோம், ஆஸ் வெல் அஸ் ஈக்குவேஷன் 1லையும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணிட்டு மறுபடியும் M1 D1 ஃபார்மில் அப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ 7 men plus 3 women. அப்போது மென்னுங்கிற இடத்துல 2 women அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 7 men, எம்ங்கிறது 2W சொல்லலாமா? M is equal to 2 women. ஸோ 7 men plus 3 women how many daysனு கேட்டிருக்காங்க. how many days? அதே வந்து கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 6 men plus 8 women 10 daysனு கொடுத்துருக்காங்க. 6 men அப்படிங்கிறதுல எம்ங்கிறத 2 women அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். 8 women, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க 10 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். இது வந்து M1 எடுத்துக்கோங்க. சிம்பிளி பண்ணால் என்ன வரும் நமக்கு? 12 + 8 என்ன வருது? 20 women வந்து 10 days எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 14ஓட 3 ஆட் பண்ணால் 17 women வந்து எத்தனை நாள் எடுத்துப்பாங்க? இதான் கொஸ்டின். ஸோ M1D1 ஃபார்மில் மறுபடியும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வருது உங்களுக்கு? 20 × 10, 20 women × 10 = 17 women × D. ஸோ கேன்சல் பண்ண முடியுமா? இல்லை. ஸோ அப்போ D2 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள் உங்களுக்கு? 200/17 அப்படின்னு வரும். ஸோ இது சிம்பிளி பண்ண உங்களுக்கு என்ன வருது? 11 13/17 days அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 11 13/17 days. ஸோ இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சுது அப்படின்னு பாருங்கள். ஓகே கைஸ், ஸோ இது வரைக்கும் போதும் பேசிக்ஸு. இந்த செஷன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த செஷன் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ். மறுபடியும் அடுத்த செஷனில் பார்க்கலாம்.